காலகாலமா அனிமே சீரியஸ்ல நடக்கிற ஒரு பயங்கரமான சண்டைன்றது இந்த ரெட்டுக்கும் ப்ளூக்கும் தான். என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டா, ரெட் ஆரா அண்ட் ப்ளூ ஆரா இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர்ஸ் தான் அனிமே சீரியஸ்ல ஒன் ஆஃப் த பயங்கரமான ஃபைட்ன்றதையும் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 3 ஃபைட்டை பத்தி தான் நீங்க அந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஜின்வூ சாங் விசஸ் ஆண்ட் தான். இந்த ஒரு ஃபைட்ன்றது சோலோ லெவலிங் சீசன் 2ல லாஸ்ட் சண்டேயா தான் இருந்திருக்கும். இந்த ஒரு ஃபைட்டை சோலோ லெவலிங் பார்த்தா பல பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான ஃபைட்டா கூட பல பேருக்கு இது இருக்கலாம். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு ஃபைட்ல இருக்கக்கூடிய அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான். பயங்கரமாவே இந்த ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெண்டாவது பார்க்க போறது ரியோமன் சுகோனா வெர்சஸ் சட்டோரு கோஜோ. ஸோ இந்த ஒரு ஃபைட்டை பத்தி சொல்லணும்னா, என்னதான் இந்த ஒரு ஃபைட் அனிமேல ரிலீஸ் ஆகலனாலும் இந்த ஒரு ஃபைட்ன்றது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்குது பீப்புள்ஸ் கிட்ட. இந்த ஒரு ஃபைட் மட்டும் அஃபிஷியலா அனிமேல மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னா மொத்த இன்டர்நெட்டுமே பிரேக் ஆகிற அளவுக்கு தான் இந்த ஒரு ஃபைட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஒரு ஃபைட்டு கிட்ட மக்கள் மத்தியில ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு ஃபைட் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த ஃபைட்டை பத்தி என்ன நினைப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா பார்க்க போறது பல பேர் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க, காட்ஃபாதர் கோகு விசஸ் 11th யூனிவர்ஸ் பீஸ்டான ஜீரன் தான். இந்த ஒரு ஃபைட் இந்த வீடியோ பார்க்குற பல பேர் கண்டிப்பா பார்த்து இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஃபைட் மட்டும் இல்லாம பல பேருக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபைட் தான் இது. இதே அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குது அப்படின்னு சொன்னா, யூனிவர்ஸ்லயே பவர்ஃபுல்லான ஒரு மெட்டல் வச்சு கட்டப்பட்ட ஒரு ஸ்டேடியத்தையே இவங்க 2 பேரோட ஃபைட்ல மொத்தமா டேமேஜ் பண்ணி இருந்திருப்பானுங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க 2 பேருமே அந்த ஒரு இடத்துல ஒரு காடா தான் ஃபைட் பண்ணியே இருந்திருப்பானுங்க. சோ இந்த ஒரு சண்டையை அவங்க ஆடியன்ஸா உட்காந்து இருந்தவங்களால கூட பார்த்து இருந்திருக்க முடியாது. ஏன்னா காட்ஸால மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்க 2 பேருமே பயங்கர ஃபாஸ்ட்ல ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க. கடைசியா இந்த ஒரு சண்டையில நம்ம கோகு தான் ஜெயிச்சிருந்திருப்பாரு. சோ இந்த ஒரு சண்டையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.